வணக்கம். என்னோடய பேர் வந்து கனிமொழி. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக உடம்பு முடியலன்றதுக்காக வந்தேன். அவருக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃபீவர் இருந்துச்சு, வாமிட்டிங் இருந்துச்சு. ஃபீவர் கொஞ்சம் இருந்து வெளியில் கொஞ்சம் ஒரு நாள் வீட்டில் வெயிட் பண்ணி பார்த்தோம். அடுத்த நாள் என்னாச்சு, ஓவராக வாமிட்டிங் ஆகி மிட் நைட்டில் வாங்கிட்டார். அம்மா சாருக்கு ஃபோன் பண்ணோம், வர சொன்னாங்க, பார்த்தோம். அவசர கால சொட்டு மருந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் கொடுத்தாங்க. ரெண்டுத்தையும் குடித்தோம். முதல்ல வேலை குடித்தோம், ரெண்டாவது வேலை குடித்தோம். சார் டெஸ்ட்லாம் பண்ண சொல்லியிருந்தார். டெஸ்ட்லாம் பார்த்துருந்தோம். அதில் பிளேட்லெட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி இவர் வந்து கோவிடில் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிருந்தார். ஸோ அதனால் வந்த இம்பேக்ட் அப்படிங்கிறதுனால வந்து மருந்து வந்து தங்கி குடிக்க சொன்னார். இன்னையோட 6 நாள் ஆச்சு. இது வந்து முதல் நாள் வந்து அவரால் நிற்க முடியல, ரொம்ப மயங்கி அவரால் வந்து அவரோட பேசக்கூட முடியல. அந்த மாதிரி தான் இருந்தார். படுக்க கிட்டத்தட்ட. அன்றைக்கி நைட்டு நடந்தது என்னென்னா, மயங்கி விழுந்தார். அடுத்த செகண்ட் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. நாங்கள் வேறு ஏதோ ப்ராப்ளம், அதனால் வேறு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நினச்சப்ப கூட, இல்லை சார்கிட்ட போகலாம், கண்டிப்பாக வந்து நார்மலாக ஆகிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக வந்தோம். அதே மாதிரி அதே நம்பிக்கையிலேயே மருந்தும் சாப்பிட்டோம். இன்றைக்கி நலமாயிருக்காரு. அதே மாதிரி தான் இது முதல் தரல, இதே எங்கள் அத்தைக்கும் பார்த்துருக்கோம். எந்த மருந்து சாப்பிட்டாலும் 3 நாள் படுக்கிறவங்களும் எழுந்து உட்கார வச்சிடறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இவருக்குமே வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட் நாள் வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். நான் திரும்ப இப்போ 4-5 நாள் எழுந்துச்சி உட்காந்து இன்றைக்கி டெய்லி 4 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன். பெரிய விஷயம் சார். என்னால் நடக்கவே முடியல, எந்திக்கவே முடியல. நான் முதல் நாள் சாட்டர்டே வரும்போது என்னால் உட்காந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சரியாக உட்கார விட முடியல. இல்லை எந்திச்சு நான் மயங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே மயக்கத்துலேயே இருந்த மாதிரியே இருந்தது. ஃபஸ்ட்டு 2 நாள் ஜூஸ் குடிச்சோடனே உடம்பு நல்லா தெம்பாயிருச்சு சார். 3ஆவது நாளே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஓகே, இப்போ டெய்லி 4 கிலோமீட்டர் நான் வாக்கிங்கே போகிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கும் சார்.